தாயை போல ஒரு அன்பு, பாசம், நேசம், கருணை, வெரி இமோஷனல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே டிபெண்ட்டாக இருப்பாங்க. அன்பே சிவம் அப்படின்ற மாதிரி அன்பே கடகம் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களோட வேதனையும் கஷ்டத்தையும் தான் அனுபவிக்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுறது. இன்னைக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்துவா, ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பாங்க. நாளைக்கு ஒரு இனம் புரியாத கஷ்டம் இருக்கும். நாளன்னைக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா அழுகையாக வரும். என் தந்தையை போல அன்பு என் கணவன் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பாசம் அப்படின்றது கிடைக்காது, நாத்தனார் கிட்ட இருந்து கிடைக்காது, ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கிடைக்காது. இது எதுவுமே கிடைக்கல, எனக்கு என் குழந்தை தான் உலகம். வணக்கம், நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கடக ராசி பெண்கள் உங்களோட லைஃப்பில் இன்ட்ரெஸ்டிங்கான உங்களோட கேரக்டர்ஸ் என்னென்ன, லைஃப்பில் நீங்கள் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கிறீங்க, அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதே மாதிரி கடகராசி பெண்கள் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி டீல் பண்ணணும், இப்படி பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த பதிவில் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், கடகராசி பெண்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, காலச்சக்கரத்துக்கு 4வது ராசி. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் பாவம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க, சுக தாயார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு கடகராசி பொண்ணை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தாயை போல ஒரு அன்பு, பாசம், நேசம், கருணை, வெரி இமோஷனல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே டிபெண்ட்டாக இருப்பாங்க. எப்பயுமே ஆல்வேஸ் டிபெண்டன்சி அப்படின்றது இருக்கும் கடகத்துக்கிட்ட. இந்த மாதிரி ரொம்ப இமோஷனலான பர்சனாலிட்டிஸாக சொல்லலாம் அப்படின்னா கடகத்தை தான் சொல்லணும். பொதுவாக ஒரு கடகராசி குழந்தை ஒரு பொம்பளை பிள்ளை ஃபேமிலியில் பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனோட இளம் வயசு எப்படி கழியும்? இந்த நிறைய குழந்தைங்க தாத்தா, பாட்டி, மாமா, மாமி, இப்படி எல்லா சொந்தங்களோடும் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கடகம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பாருங்கள், தாத்தா பாட்டின்னு உருகி உறவாக இருக்கிறது கடகத்துக்கிட்ட ரொம்பவே பிடிக்கும். ஒரு சினிமா பார்த்தா, சினிமாவில் ஏதாவது ரொம்ப கஷ்டமான சீன் ஓன்னு அழுவாங்க பார்த்தீங்களா, இது பெரும்பாலும் கடகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தாத்தா வீட்டுக்கு போகிறோம், பாட்டி வீட்டுக்கு போகிறோம், பாட்டியை விட்டு பிரிஞ்சுட்டா ஜுரம் வந்துடுறது, பாட்டி ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா சாப்பிடாம அடம் பிடிக்கிறது, இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் கடகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் கடகராசி குழந்தையா இருக்கும். அதனால தான் பாருங்க, இந்த மனம் பாருங்க ரொம்ப சாஃப்ட். அன்பே சிவம் அப்படின்ற மாதிரி அன்பே கடகம் அப்படின்னு சொல்லலாம். என்ஜிஓஸ், சமூக சேவை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு, ஃபாரின்ல இருக்கிறது, ரொம்ப பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிறது கடகத்துக்கு ரொம்ப பிடிக்கும். எதனால் அப்படின்னா அவங்களோட அதீத அன்பு, பாசம் அப்படின்றது நிறைஞ்ச ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட குழந்தை ஸ்கூல் படிக்குது, ஒரு 10th படிக்குது அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அந்த பிள்ளைக்கு அப்படின்னா, எல்லாரோடையும் நல்லா பழகுவாங்க. ஆனால் ரொம்ப க்ளோஸாக ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை தான் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். செலக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு மேலே உயிராக இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு வரலை அப்படின்னா, ஐயோ என் ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு வரல, ஃப்ரெண்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி அவங்க அப்பா வெளியூருக்கு போயிட்டாங்க அப்படின்னா என்னையும் வெளியூர் கூட்டிகிட்டு போ, அதே ஸ்கூலில் என்ன சேர்த்து அப்படின்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்க. என் ஃப்ரெண்டு இல்லாமல் என்னால் முடியாது, இருக்க மாட்டேன், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னா குழந்தைங்க சிலது அடம் பிடிக்கும் பார்த்தீங்களா, அதில் பெரும்பாலும் கடகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, அதுக்கும் மேலே கடகம் இந்த மாதிரி தொழில்களில் தான் இருக்காங்களா அப்படின்னா இல்லைங்க. டாக்டர்ஸ் ஆகிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் ஆகிறது, நீர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யறது, அரசாங்கம் தொழில், இப்படி ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்ட்லேயும் கடகம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மெரைன் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்ட்லேயும் கடகம் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க பாருங்கள், இப்போ இந்த பொண்ணு ஸ்கூல் முடிச்சிருச்சு, காலேஜ் போகுது. காலேஜ் போகும்போது இந்த பொண்ணுக்கு லவ் வருமா? சாலிடாக வரும். எந்த பையனை பார்த்து இந்த பொண்ணு லவ் பண்ணும், எந்த மாதிரி பையனை இந்த பொண்ணுக்கு பிடிக்கும் அப்படின்னா, பையன் ரொம்ப பாசமாக இருக்கணும். ரொம்ப சிம்பிள். ஒரு பையன் வசதியாக இருக்கானா, அழகாக இருக்கானா, நல்ல படிக்கிறானா, நல்ல கௌரவமான குடும்பமாக, ஸ்டேட்டஸ் இருக்கா, இது எதையுமே கடகம் பார்க்கறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காலேஜில் பிள்ளைங்கள்லாம், அதாவது பாய்ஸு ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பையன் கீழே விழுந்துட்டு அடி நல்லா பட்டுடுச்சு. உடனே ஒரு பையன், ஒருத்தவங்க ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிப்பாங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் குடுகுடுன்னு ஓடுவான், மஞ்சை கொண்டு அந்த அடிப்பட்ட இடத்துல அப்படியே அப்பி அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா? பார்த்து அந்த இது பண்ணும்போது வலிக்குதா பார்த்து கவலைப்படாத, அப்படியே ஊதி ஒன்றும் இல்லை, தண்ணி குடி, அதை பண்ணு இதை பண்ணு, தண்ணி குடி, பயப்படாத, டவல் வச்சுக்கோ, இப்படி நிறைய விஷயம். அந்த வலிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, அந்த வலியை அவங்க அனுபவிக்கிறத தான் அனுபவிக்கிற மாதிரி ஒரு மனசு கஷ்டப்படுவாங்க பார்த்தீங்களா, ஊதுறது, இல்லை ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, வலிக்காது, டோன்ட் வரி, சட்டுன்னு சரியாக போய்டும்னா பயப்படாத, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட வேதனையும் கஷ்டத்தையும் தான் அனுபவிக்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுறது.
அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணுறது, அப்படி அவங்களோட கஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படுற கஷ்டத்தை தாங்க முடியாமல் இவங்க வந்து இவங்களோட நல்ல குணங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் கடகத்துக்கு பிடிக்கும். இதை பார்த்தா கடகராசி பொண்ணு அட்ராக்ட் ஆகிடும். இவன் எவ்வளோ நல்லவனாக இருக்கான், ரொம்ப நல்ல பர்சனாக இருக்கான், இந்த பையன் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை வந்து மனசில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். சரி, ஃபிக்ஸ் பண்ணிக்குது. ஃபிக்ஸ் பண்ணிக்கின பின்னாடி அந்த பையன்கிட்ட டைரெக்டாக போய் லவ்வை சொல்லுமா கடகம் அப்படின்னா பெரும்பாலும் கடகராசி பெண்கள் தன்னோட லவ்வை டைரெக்டாக சொல்லவே மாட்டாங்க. இந்த தூது போ செல்லக்கிளி அப்படின்ற மாதிரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸை தூது அனுப்புறது. என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவ, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா திறமைசாலி, ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அழகானவ அப்படின்னு இவளை பற்றி புகழ்ந்து பேசி அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் மனசில் இந்த பொண்ணை பற்றின ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒர்க் அவுட் பண்ணுறது, அதுக்கப்புறம் தன்னோட லவ்வை சொல்கிறது. அப்பயும் கடகம் நான் போய் லவ்வை சொல்ல மாட்டேன், அவன் தான் வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு உண்டு. நம்ம ஒரு அன்சிகா படம் பார்த்துருப்போம். சும்மாவே அந்த பிள்ளை வந்து ஒரு கல்யாணத்தில் நின்று அவளோட ஃப்ரெண்ட்லேயே சொல்ல வைக்கும், அடடா இந்த பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறவ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு ஜெயம் ரவி சார் முன்னாடி சொல்ல வைப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வேலையெல்லாம் கடகம் பண்ணும், பெரும்பாலான கடகம் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் இவங்களே போய் லவ் சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு தயக்கம் இருக்கும், வேண்டாம்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும், ஒரு குழப்பமும் இருக்கும். கடகத்துக்கு வந்து பாருங்கள் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்துவா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பாங்க. நாளைக்கு ஒரு இனம் புரியாத கஷ்டம் இருக்கும், நாளைக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அழுகையாக வரும். இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் கடகத்துக்கு. சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் இல்லைங்களா. அதே மாதிரி குரு உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால நிறைய நல்ல குணங்கள் இயற்கையாகவே இன்பில்ட்டாகவே கடகத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இப்படி லவ் பண்ணுறாங்க, கும்பத்தை லவ் பண்ணால் என்ன ஆகும்? சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நோக்கி போகும். ஏன்னா கும்பத்துக்கும் கடகத்துக்கும் பெருசாக ஒத்து வராது. ஆனால் அதையும் மீறி கும்பராசி பையன்களை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு நல்லா வாழற கடகம் இருக்க தான் செய்கிறாங்க. எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, பட் மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா. கும்பம் பெருசாக கடகராசி பெண்களுக்கு ஒத்து வரதில்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இவங்க லவ் பண்ணுறவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னா சாலிடாக கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த பையனா வேணான்னு வெறுத்து ஒதுக்குனாதான் உண்டு. மேக்ஸிமம் இவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மையான அன்பு, என் கணவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதாவது என் தந்தையை போல அன்பு என் கணவன் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அது வந்து பெரும்பாலும் கடகத்துக்கு கிடைக்கிறது இல்லை. கடகம் எதிர்பார்க்கறது ஒன்று, நடக்கிறது ஒன்று, அதனால வருந்தது அம்மா கண்ணு அப்படின்ற மாதிரி தான் கடகத்துக்கு வரும். கடகம் நிறைய எதிர்பார்க்கும். நிறைய என்ன காசு, பணம், வசதி, வைர நெக்லஸ், வைர அட்டிகை அதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. அவங்க எதிர்பார்க்கறது அன்பு. அம்மா சாப்பிட்டியம்மா, சாப்பிடுமா, முதல்ல சாப்பிடலாம் உடம்பு கெட்டுறோம்லம்மா அப்படின்னு உங்கள் கணவர் சொல்லணும். சாப்பிட்டு ஃபஸ்ட்டு இந்த சாதத்தை போட்டு சாம்பார் ஊட்டி விட்டா இன்னும் நல்லா இருக்கும். பட் அதெல்லாம் நடக்கிறது இல்லை. இதுதான் எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்க்கறது கிடைக்குமா? பெரும்பாலும் கடகத்து கிடைக்கிறது இல்லை. சரி, கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் ஒரு நூல் மாதிரி நிறைய முத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த முத்துக்களை ஒன்றா கோத்து மாலையாக அழகாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை வச்சுட்டு இருப்பேன். அதுதான் நான் தான் நூல், ஸ்திரமான நூல். ஃபேமிலியில எத்தனை பேர் நவகிரகங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸில் அதாவது டைரக்ஷனில் வந்து அதனோட முகத்தை காமிச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்க, 10 பேரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நவகிரகம் அப்படின்னா கூட அந்த 10ஐயும் ஒன்றா இணைச்சி அழகாக ஒரு மாலையாக கோத்து குடும்பத்தை ஃபேமிலியாக வச்சுட்டு இருக்கோம். இதுதான் கடகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பதிலுக்கு கடகத்துக்கு எதுவுமே மாமியார் மாமனார் கிட்டேருந்து ஒரு அனுசரணை பாசம் அப்படின்றது கிடைக்காது, நாத்தனார் கிட்ட இருந்து கிடைக்காது, ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கிடைக்காது. இது எதுவுமே கிடைக்கல. எனக்கு என் குழந்தை தான் உலகம். குழந்தை ஒன்று பிறந்துச்சு அப்படின்னா குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என் குழந்தை பிறக்க போது என் குழந்தைக்கு அது பண்ணணும் இது பண்ணணும்னு ஒரு பெரிய கனவு கோட்டையே கட்டுவாங்க. குழந்தை மேலே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. அந்த குழந்தையாவது திருப்பி வந்து அந்த அன்பு அப்படின்றத கடகத்துக்கு பிரதிபலிக்குமா அப்படின்னா பிரதிபலிக்கிறது இல்லை. மேக்சிமம் கடகத்துக்கும் வந்து ரிஷபம் மாதிரி பெருசாக எதுவும் அமையறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ சரி எனக்கு எதுவுமே அமையல, நான் குழந்தைய கண்டுக்காம விட்டுருனா அதெல்லாம் கிடையாதுங்க. நீ எனக்கு செய்யலையோ பணி செய்து கிடைப்பதே என் கடமை அப்படின்ற மாதிரி அன்பு செலுத்துவதே என் கடமை, அதுவே எனக்கு வேலை, அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னே கடமை அவங்களோட வாழ்நாள ஓட்டிடுவாங்க. கணவனுக்காக, குடும்பத்துக்காக, குழந்தைக்காக. குழந்தை சொல்ற பேச்ச சுத்தமா கேட்கல. குழந்தை 5 வயசுல கேட்கலன்னா பரவாயில்லைங்க, 15 வயசுல கேட்கலனா கூட பரவாயில்ல, 25 வயசுலயும் கேட்காது, 30 வயசுலயும் கேட்காது, நீதான் என்னோட எதிரி அப்படின்ற மாதிரி அம்மாவை பாவிக்கும். என்ன பண்ணாலும் நான் உனக்கு நல்ல அம்மாவா இருப்பேன், நான் உனக்கு நல்ல ஒய்ஃபா இருப்பேன், நான் உனக்கு நல்ல மருமகளா இருப்பேன், நான் உனக்கு வந்து பார்த்தா நல்ல அண்ணியா இருப்பேன். இப்படி எல்லா விதத்துலையும் நல்ல 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 ஐடியல் உமன் அப்படின்னு கடகத்தை சொல்லிக்கலாம். சரிங்களா? சரி, இவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது வருமா அப்படின்னா பெரும்பாலும் வந்து
மனசு பாதிப்பதனால உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்னு வரும். மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். நம்ம முன்னமே சொன்ன மாதிரி மைண்ட் வந்து ஸ்டேபிளாக நம்ம வச்சுக்கணும். நம்மளோட வாழ்க்கை இவங்களுக்காக இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் இவங்க. ரிஷபத்துக்கும் நான் அதான் சொல்லுவேன், கடகத்துக்கும் அதான் சொல்லுவேன். நம்ம வாழ்க்கையில இவங்கெல்லாம் ஒரு பகுதி. குடும்பம் அப்படின்றது ஒரு பகுதி. நம்ம வாழ்க்கையே நம்ம குடும்பம் கிடையாது. நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கணும், கணவனை நல்லா பார்த்துக்கணும். திருப்பி அங்கேருந்து எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்பு இருந்தால் தானே உங்களுக்கு ஏமாற்றம் அப்படின்றது இருக்குது. எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. என்னோட கடமையை நான் செய்கிறேன், திருப்பி பிரதிபலனை நான் எப்பயுமே எதிர்பார்க்கறது இல்லை. அந்த அன்புன்ற பிரதிபலன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதையும் எதிர்பார்க்காதீங்க, விட்டுருங்க, லூஸில் விடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் என்னதாங்க என் வாழ்க்கை, எதை நோக்கி தாங்க என் வாழ்க்கை போகுது, நான் எதுக்குங்க வாழணும்? பெண்களே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கடக பெண்களா நீங்கள் சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்க்கை. ரிஷபராசி பெண்களாக இருந்தாலும் சரி, கடகராசி பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களோட டெஸ்டினியை நீங்கள் அடையணும். சொசைட்டியில், சமுதாயத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக போற்றி புகழப்பட வேண்டிய பெண்கள் அப்படின்றத மறந்துடாதீங்க. குடும்பத்திலே உழண்டு உங்கள் வாழ்க்கையை வீணடிச்சுக்காதீங்க. அதுக்காக நான் குழந்தைங்களை பார்க்காதீங்க, ஹஸ்பண்டை பார்க்காதீங்க அப்படியெல்லாம் சொல்லலை. எல்லாரையும் நம்ம நல்லா பார்த்துக்கலாம், திருப்பி அவங்க நம்மளுக்கு எதுவுமே செய்ய வேணாம், எதிர்பார்க்கல, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. புத்தானோட ஒரு டீச்சிங்ஸ் மாதிரி, டிசைர் இஸ் த காஸ் ஃபார் ஆல் சஃபரிங்ஸ். நம்மளோட ஒரே டிசைர் என்ன? அன்பை எதிர்பார்ப்போம், லவ் எதிர்பார்ப்போம். ரிஷபம் நான் ரொம்ப பாசத்தை எதிர்பார்ப்பேன், லவ் எதிர்பார்ப்பேன். நீங்கள் கடகம் அன்பை எதிர்பார்ப்பீங்க. இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, லீவ் இட், அவ்வளோதான். இதெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா சுகமான வாழ்க்கை, ரொம்ப ஒரு பேரின்பமான வாழ்க்கை அப்படின்றது கடகத்துக்கு காத்திருக்கு. சரி, கடகத்துக்கு லக்கியான திசை என்ன அப்படின்னா வடக்கு. இவங்களுக்கு ரொம்ப லக்கியான கலர்ஸ் என்ன? ஸ்கை ப்ளூ, ஓஷன் ப்ளூ, பிங்க்கு, அதே மாதிரி ஒயிட்டு, இதெல்லாம் லக்கியான கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கடகத்தை பற்றி ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கடகம். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பற்றின ஒரு பொதுவான கருத்துக்கள். அப்போ நீங்கள் பெண்கள் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. எனக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தாங்க. நிறைய இதுக்கும் மேலே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. என்னோட சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கலான்னு விருப்பப்படுறேன். என்னோட பிரச்சனைகள்லாம் மீண்டு வரணும்னு விருப்பப்படுறேன். நான் என்ன பண்ணணும் இப்படின்னு பல கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் ஒரு தீர்வாக இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் இருக்கவங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.